லோன்லினஸ் அப்படின்னா தனியாக இருக்கிற ஒரு ஃபீல். நம்ம சுற்றி நிறைய பேர் இருந்தாலுமே நம்ம மட்டும் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறது. நீங்கள் நான் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு டைம் ஆச்சு லோன்லினஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஜென்ரலாக பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு லோன்லினஸ் வர்றது சான்ஸ் இருக்குது. பட் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலுமே லோன்லினஸ் வர்றது சான்ஸ் இருக்குது. ஸோ லோன்லினஸ் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வர்றது கிடையாது. நான் யோசிச்சு பார்க்கும்போது லோன்லினஸ்க்கு மெயினான 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, இப்போ நமக்கு நம்மளோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளோட ஹானஸ்ட் ஒப்பீனியன்ஸை சொல்கிறதுக்கு, நம்ம என்ன தான் நம்மளோட ஃபீலிங்ஸை சொன்னாலுமே ஜட்ஜ் பண்ணாமல் கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்னா நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம எப்போவுமே எல்லாத்துக்கிட்டையுமே ஓப்பனாக பேச மாட்டோம். சுச்சுவேஷனை பொறுத்து, நம்ம பேசுகிற பர்சனை பொறுத்து, நம்ம பேசுகிற விதமும் மாறும். நம்ம க்ளோஸ் டு ஒன்ஸ் அப்போ நம்ம யார் கூட தான் கம்ஃபர்டபுளாக இருக்கோமோ அவங்க கூட மட்டும்தான் நம்ம ஓப்பனாக பேசுவோம். அந்த மாதிரி நமக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்கள சுற்றி இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற ஃப்ரெண்ட் யாருமே இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இதாக தான் இருக்கும். அவங்களோட க்ளோஸ் டு ஒன்ஸ் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது அவங்களோட லவ்வராக இருக்கலாம், சில பேர்த்துக்கு அவங்க அம்மாவாக இருக்கலாம், இல்லை சில பேர்த்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன், நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு செட் ஆகாமல் போனால் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்லா படிக்கிற பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனை தூக்கி நல்லா படிக்காத பசங்க இருக்கிற கிளாஸில் நம்ம போட்டோம்னா நல்லா படிக்கிறவங்க மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவனை சுற்றி இருக்கவங்களோட மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் அவனுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அதாவது தனக்கு தான் எல்லாம் தெரியும், தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே முட்டாள் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ அந்த மாதிரி நினச்சான்னா அவன் சுற்றி இருக்கவங்க யார்ட்டையுமே அவனால் நார்மலாக பேச முடியாது. பிகாஸ் அவங்களோட மைண்ட் செட் வித்தியாசமாக இருக்கும், அவன் சுற்றி இருக்கவங்களோட மைண்ட் செட் வித்தியாசமாக இருக்கும். இந்த பையனுக்கு நிறையா ஐடியாஸ் இருக்கும், அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லி அவன் நினச்சாலும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே முடியாது. பிகாஸ் அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த ஐடியாஸ் என்னன்னே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறமா தன்னோட ஐடியாஸு அந்த ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்குறக்கு யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லி அவன் யோசிப்பான். ஸோ இந்த மாதிரி தான் அவன் லோன்லியாக ஃபீல் பண்ணுவான். இப்போது இதுவே ஆப்போசிட்டாக யோசிங்க. ஒரு நல்லா படிக்காத பையனை தூக்கி நல்லா படிக்கிற ஒரு கிளாஸில் போட்டால் அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஏன்னா அவன் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக படிக்க முடியாது. ஸோ அவனுக்கு ஏதாச்சும் டவுட் வந்தாலுமே கூட கேட்குறக்கு பயப்படுவான். மற்றவங்களும் இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவன் சொல்லாமே இருக்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா படிக்காத பையன் லோன்லியாக ஃபீல் பண்ணுவான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருந்தால் நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்மளோட மைண்ட் செட்டும் அவங்களோட மைண்ட் செட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட ஒப்பீனியன்ஸும் அவங்களோட ஒப்பீனியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே நம்மளோட ஒப்பீனியன்ஸும் நம்ம ஐடியாஸை காது கொடுத்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் அதை கேட்டு கிண்டல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் நமக்கு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தால் அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்கள சுற்றி டிஃப்ரெண்ட்டான பீப்புள் நிறைய பேர் இருந்தாலுமே அதை கண்டுக்காமல் அவங்களோட மைண்ட் செட்டில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. இது ஒரு நார்மலான பர்சன் அவங்கள சுற்றி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்று, அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ண முடியாமல், அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ண முடியாமல், அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆள் இல்லாமல் லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று, அவங்கள சுற்றி இருக்கவங்கலாம் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது இவங்க டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க. ஸோ அவங்கள சுற்றி இருக்கவங்க இவங்கள தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ ஒருத்தர் க்ரௌடில் தனியாக தெரிஞ்சாருன்னா அவர் லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இப்போ நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யலைனாலும் நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இப்போ நம்ம பிடிச்ச விஷயத்த செய்கிறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பிடிச்ச வேலைக்கு நம்ம போகிறோம்னா அந்த வேலையை நம்ம என்ஜாய் பண்ணி செய்வோம். நம்மளை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புளில் நம்மளை சுற்றி இருப்பாங்க. இதே நமக்கு பிடிக்காத வேலை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த வேலை செய்யும்போதே நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். பட் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வேலை செய்வாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளால் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஸோ இதனாலே நம்ம மட்டும்தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும், நம்மளை சுற்றி எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி சோகமாகி நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, நமக்கு பிடிச்ச ஃபீல்டில் நிறைய பேர் ஷைன் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்த்து நம்ம கூட கம்பேர் பண்ணுவோம். அவங்களோட லைஃப்பை நம்ம கூட கம்பேர் பண்ணி நம்ம லைஃப் தான் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். சோஷியல் மீடியாவில் மேக்ஸிமம் இதுதான் நமக்கு நடக்குது. நம்ம லைஃப்பை நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி நினைப்போம். ஸோ அதனாலேயே நம்மளோட ஹாப்பினஸ் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுமே சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோம்னு சொல்லி நினச்சி நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த ரீசன்ஸ் தான் ஒருத்தர் லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த லோன்லினஸ் ஃபீலிங்கை போக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு லைக் மைண்டட் பீப்புள் இருக்கிற இடத்துல நம்ம போய் இருக்கிறதா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கவங்க கூடயே நம்ம இருந்தோம்னா நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அந்த ஐடியாவை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம லைக் மைண்டட் பீப்புள் கூட இருக்கும்போது
நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ நம்ம சில பேர்த்துக்குள்ள க்ளோஸ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லோன்லியாக ஃபீல் பண்ணால் இதை ட்ரை பண்ணலாம். இதை ட்ரை பண்ண பிறகு அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணாங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் பார்க்குறது பெட்டர். ஸோ லோன்லினஸை பற்றி எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.